நன்றி அல்லது தேங்க்ஸ் என்ற சொல்லுக்கு மிக ஆழமான அர்த்தம் இருக்கிறது. நன்றியை வார்த்தையால் சொல்லிவிட்டு போகிறவர்கள் உண்டு, நன்றியை உணர்வோடு சொல்கிறவர்களும் உண்டு. அன்னை மரியாள் உணர்வு பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆன்மா ஆண்டவரில் களி கூறுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் பூரிப்படைகிறது என்று சொன்னார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் அன்னாள் பாடின அதே பாடலின் முதல் வரிகள்தான் இவைகள். என் இதயம் ஆண்டவருக்குள் களி கூறுகின்றது, என் கொம்பு ஆண்டவருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினால் 2 விதமான வேதனைகளை அன்னாள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். குழந்தை இல்லாத மலடி என்ற கெட்ட பெயர், 2வது பிள்ளை இல்லையே என்ற அந்த வேதனையில் இருக்கிற போது பிள்ளை பெற்றவள் அவளுடைய கணவனின் இன்னொரு மனைவி தன்னை கேலி செய்து அவமானப்படுத்தின அந்த அவமானம். இதற்கிடையில் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, நான் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் ஆண்டவர் எனக்கு உதவினார் என்று சொல்லி என் இதயம் அவரில் களிகூறுகிறது என்று பாடுகிறார்கள். இந்த உலகத்திலே உறைந்து போன ஒன்று, காய்ந்து போன ஒன்று என்று சொன்னால் அது நன்றி மாத்திரம்தான். வள்ளுவர் சொல்வார், நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல, அன்றே மறப்பது நன்று என்று சொல்லி. கடவுளுக்கு ஏன் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பொழுது, இந்த மக்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், ஆனால் இவர்கள் உள்ளம் என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். தேங்க்யூ என்று சொல்கிறவர்கள் உண்டு. ஆனால் அன்னை மரியாள் தனக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நினைத்து அதற்கு ஈடாக எனக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் செய்துவிட்டார் என்று சொல்லி அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொன்னார்கள். இன்றைக்கு இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிற நன்றிதான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும், அவரை மகிழ்ச்சி அடைய செய்யும். எனவே இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நமக்கு உதவின தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம்.